இயேசு சந்தித்த மிக முக்கியமான 4 காரியங்கள். தாவீது போல இயேசுவும் பல விதங்களில் பாடுகள் சந்தித்தார். அதில் 4 முக்கியமான காரியங்களை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். முதலாவது டிஸ்லாயல்ட்டி. ஸோ டிஸ்லாயல்ட்டினா தெரியும், ஏமாற்றப்படுதல். தன்னுடைய சொந்த நண்பனாலே தன் கூட தாளத்தில் கையிட்டவன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வீட்டிலே ஒருத்தர் சாப்பிட்றாங்கன்னா அவங்க நமக்கு க்ளோஸ் ஆனவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அப்படியே அவங்களே நம்மளை ஏமாத்துறாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அதை இயேசு சந்தித்தார். 2வது டிஸப்பாயின்மெண்ட். ஹிஸ் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எட் இன் த டைம் ஆஃப் ட்ரையல் தே ஆல் ஃபால் அவே. அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எல்லாருமே, நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் முதல்ல யாரை தேடி போவோம், யார்கிட்ட சொல்ல விரும்புவோம்னா நம்ம நண்பர்கள் கிட்ட தான். அதுவும் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட. ஆனால் அவருடைய பிரச்சனைகள் மத்தியிலையும் கூட அந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவரை விட்டு ஓடி போனார்கள், அவரை திக்கற்றவர்களாக விட்டு போனார்கள்னு சொல்லிட்டு இயேசு அந்த டிஸப்பாயின்மெண்ட்டை சந்தித்தார். 3rd டிஸ்ட்ரெஸ்னால் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு மன சோர்வல்ல. இயேசு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தார். ஏன்னா அதை கடைசி பாயிண்டில் சொல்கிறேன்.